பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகி டாக்டரை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா? அப்ப டாக்டர் கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் எவ்ரி மதர் ஷுட் நோ. ஒரு செக்லிஸ்ட் கொடுக்குறேன், கடகடன்னு ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதி நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விசிட் நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் உங்களை அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, உங்களை ஸ்கேன் எடுப்பாங்க, ஓகே, உங்களோட பிபி, பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன டாக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலா இருக்கா? ஏன்னா இனிஷியல் ஸ்கேன் வந்து வெஜினல் ஸ்கேன் பண்ணுவாங்க இனிஷியலி 6 வீக்ஸ்ல போனா, ஏன்னா 8 வீக்ஸ்ல தான் பேபியோட ஹார்ட் பீட் தெரியும். அப்படி இப்ப வந்து நார்மலி அது பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்னு எல்லாருக்குமே அப்டமன் ஸ்கேன் தாங்க பண்றாங்க. ஸோ டாக்டர் கிட்ட நீங்க தெளிவா கேட்க வேண்டியது, என்னோட சாக் நல்லா இருக்கா, கர்ப்பப்பையில குழந்தை கரெக்டா உருவாகி இருக்கா, ரெண்டாவது என்னோட குழந்தையோட ஹார்ட் பீட் நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ரெண்டாவது விஷயம், உங்களோட பிபி, பல்ஸ் இதெல்லாம் நார்மலா இருக்கா, எந்த ஹைரிஸ்க் காம்ப்ளிகேஷனும் இல்லாம என்னோட பிரெக்னன்சி நார்மலா இருக்கான்னு ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, எல்லாருக்கும் வர வேண்டிய டவுட், டயட் தெளிவா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மாமிஸா இருந்தா அவங்களுக்கு 1000 queries மனசுக்குள்ள இருக்கும். ஸோ அது டயட் வந்து நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன வேலை செய்யணும் செய்யக்கூடாது, என்னோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அஞ்சாவது பாயிண்ட் வந்து என்னென்ன மெடிசன் சாப்பிடணும், என்னென்னு இல்லாம எப்படி சாப்பிடணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட நெக்ஸ்ட் விசிட் வந்து நெக்ஸ்ட் விசிட் நான் எப்ப வரணும், நெக்ஸ்ட் ஸ்கேன் நான் எப்ப எடுக்கணும், நெக்ஸ்ட் பிளட் டெஸ்ட் நான் எப்ப எடுக்கணும், இது எல்லாமே யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு நோ அபவுட் யூ. So to have a successful pregnancy journey, healthy pregnancy journey, you should have to follow all this instruction. ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிருஷ்ண கர்ப்பிணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு தேவையாக இருக்க மாமுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்றதுல யூடியூப் இதை இன்னொரு மாமிஸ்க்கு காட்டும். ஸோ அவங்களுக்கும் இது உதவியா இருக்கும். Stay tuned.